என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். டேய், கோயிலுக்கு 1000 பொண்ணுங்க வருவாங்க. அதனால இந்த பொண்ணு தான் நான் பொண்டாட்டி ஆக்கிக்குவேன்னு சொல்றேன். எப்படி இதை பார்த்த உடனே சொல்ல முடியுது உன்னால? சொல்லு பாப்போம். பார்க்காதல அப்படி. அது எனக்கும் தான் தெரியும். நான் இந்த பொண்ணு பொண்டாட்டி ஆக்கிக்குவேன்னு சொல்லலை. இந்த மாதிரி பொண்ணை பார்த்தனா பொண்டாட்டி ஆக்கிக்குவேன்னு சொன்னேன், அவ்வளோதான். இந்த பொண்ணையே வேணும்னு சொல்லலை. ஆனால் இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. யார் என்னன்னு தெரியல நீ சொன்ன மாதிரி. பார்ப்போம் காலப்போக்கில் என்ன நடக்குன்னு சொல்லி. லே சிவா, இந்த பொண்ணு யாருக்கும் வெயிட் பண்ணது போலலே. யாருக்கா இருக்கும்? எனக்காக தான். என்ன சொன்ன? பின்ன யாருக்காக வெயிட் பண்ண போகுது? அவங்க அப்பா அம்மாவோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ யாருக்காச்சும் இருக்கும் இல்லையா? அதை போய் கேட்டுட்டு இருக்க. இன்னும் எனக்காக வெயிட் பண்ண மாதிரி நல்லா சொல்ற. ஆனாலும் ரொம்ப தாளே, ரொம்ப பண்றல நீ. சும்மா மில்கி, சும்மா. எனக்காகலாம் ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுமா? சொல்லு பாப்போம். அம்மா, என்ன அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறாளே? நீ செல்லம்மா காலேஜில் மில்கி மில்கி தான் கூப்பிடுவ இல்லையா? அந்த பேர் எனக்கு ஞாபகமே வரல பாத்தியா? இன்னும் ஞாபகம் வச்சு அப்படியே கூப்பிடலே. எப்பா கீர்த்தி, எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இரு. பழைய ஞாபகம்லாம் வச்சுக்கிட்டு சோகமாவே இருக்காது, சரியா? அதான் என்னை பார்த்துட்டு இல்லையா? இனி எப்ப பாரு உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், சரியா? ஏன் கீர்த்தி முகம் ஒரு மாதிரி வச்சுட்ட? சிவா, எல்லாம் சரிதாலே. எங்க அப்பா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றாருலே. இதனாலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இப்போ கூட மெடிசன் வாங்க தான் நான் வந்தேன், தெரியுமா? சரி கீர்த்தி, அப்பா அம்மானா அப்படிதான் இருப்பாங்க. அதுலயும் உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம். அப்படிதான் சொல்லுவாரு. ஆன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு போ. என்ன செய்ய சொல்ற? அவங்க பெத்தவங்க இல்லையா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு அவங்க பாக்குறாங்க. என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்போம். வயசாயிட்டு இல்லையா? எனக்கு கவலையெல்லாம் எங்கள் அப்பாவோட இதுதாலே. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருல கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி. எங்கன்னா வெளியூருக்கு வேலைக்கு போயிடலான்னு சொல்லி பார்க்கேன். கீர்த்தி, அப்படியெல்லாம் செஞ்சிடாத. அப்பா அம்மாவுக்கு வயசாகுது பத்தியா? இனி அவங்க கூட நீ இருக்கிறது தாம்மா நல்லது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு போ. என்ன செய்யறது? சரி, ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கலாம் இல்லையா? உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? வேணாப்பா சாமி, இன்னொரு வாட்டி அந்த விளையாட்டுக்கே நான் வரல. கல்யாணம்னாவே எனக்கு அப்படியே கோவமாக வருது. என்னவோ தெரியல. அந்த பேச்சே எடுக்காத தயவு செஞ்சு. ஆமா தாயே, இனிமே நான் அந்த பேச்சே எடுக்க மாட்டேன், சரியா? கோவப்படாம வா, காஃபி ஏதாச்சும் சாப்பிடலாம். இல்லைல்ல, இன்னொரு நாளைக்கு போவோம். இப்போ அவசரமா நான் போகணும். வரட்டுமா? லே, எங்களை பார்க்க? செல்விமா, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க சொல்லுங்க. உன்னை பார்க்கதான். அதான் என் முகத்தவே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இல்லை ஹாஸ்பிட்டலில். மறுபடியும் எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு தோட்டத்தில் வச்சு நான் உங்ககிட்ட என்ன சொன்ன சொல்லு பார்ப்போம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். கோவத்தில் நீ 4 வார்த்தை என்கிட்ட பேசிட்டா நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு நினச்சிட்டியோ? இதுதான் நீ என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறதா? அதெல்லாம் நடக்காதுமா, நடக்காது. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது அப்போ பார்த்ததுனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மேலும் மேலும் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை அங்கேருந்து போக சொன்னேன். இதுக்கு காரணம் நானும் ஒரு வகையில். அதனால தான் உங்களை அங்கேருந்து போக சொன்னதே நான். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததே அப்பாவால் தாங்க முடியல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பாவோட நிலைமையை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கு. நீங்களாம் அப்பாவான்னு பார்க்கும்போது எனக்கு அப்பா தான் முக்கியமாக படுது. இதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டாலும் எனக்கு கவலை இல்லை கதிர். எனக்கு எங்கள் அப்பா வேணும். உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணாவே நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. இப்போ கூட எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் பார்த்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க. இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புங்க. இங்கே இருக்க வேணாம், போங்க. அதான் 2 பேரும் புரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு இல்லையா? அப்புறம் என்ன? நான் கல்யாணம் பண்றேன் இல்ல சன்னியாசியா போறேன்? எங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உங்க அப்பா அம்மா பாக்குற பையனை நீ போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க. உன்னால லவ் பண்ணதுக்கு மரம் கோடியை லவ் பண்ணிருக்கலாம். சே, உன்ன போய் லவ் பண்ண பாரு, வந்துட்டா சொல்றதுக்கு. பாத்தியா, தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியுதா பாரு. அந்த பொண்ணு அள வச்சுட்டு இருக்கான். இப்ப பாரு என்ன செய்யறேன்னு சொல்லி. லே, சும்மா இருல. அந்த பொண்ணு பேசாம தானே இருக்குது. தெரிஞ்ச பையனா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. நீ யாரில் அதை கேட்கறதுக்கு? வா, டீ சாப்பிடலாம்னு சொன்ன இல்லையா? நடு போவோம். இங்க நின்றா அந்த பையனை போய் ஏதாச்சும் நீ கேட்க போவேன். நடுல போவோம். தெரிஞ்ச பையனும் ஃப்ரெண்டோ எதுவானா இருந்துட்டு போட்டோம். ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது அள வைக்கலாமா சொல்லு பாப்போம். அவன் என்ன சொல்லியிருந்தா அந்த பொண்ணு அழும். பாரு, நீயே பாரு வேணும்னா. அது எது வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த பொண்ணு யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நடு, இங்கிருந்து கிளம்பு, முதல்ல போவோம். வாழ விடு விடு சொல்றேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. எப்பா, இவன் இம்சை தாங்க முடியல. முதல்ல இங்கிருந்து வா.
வாழை போவோம். உனக்காக நான் வரேன். கீர்த்தி, பேசிக்கிட்டே பைக் எடுத்துட்டு போறதே மறந்துட்ட பாத்தியா? வெயிட் பண்ணி பைக்ல போவோம். சரியில்ல, சீக்கிரம். கீர்த்தி உட்காரு. சரியில்ல. ச்சே, யாரு எவருன்னு கூட தெரியாது, எவ்வளவு சந்தோஷமா பைக்ல போறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடந்தது உண்டா? ச்சே. அம்மா தாயே, அத சொல்லி முடிச்சிட்டு இல்லையா? கிளம்பு. கதிர், என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடுங்க இருந்து. ஏய் செல்வி, செல்விமா, செல்வி நில்லு. செல்வி, செல்வி பாப்பா, என்னாயிட்டு? அதான் சொல்லுவாங்களே, போ போ, உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப முக்கியம், போ அப்படியே போயிடு. உங்க அப்பா பாக்குற மாப்பிளையே போய் கல்யாணம் பண்ணிக்க, போ போ. இனி எப்ப என் கண்ணு முன்னாடி வந்துடாது, போ. சின்ன தம்பி. ஏய் ஏ செல்வி, செல்வி, செல்விமா, போயிட்டியா? போ போ, அப்படியே உங்க அப்பா பாக்குற மாப்பிளையே பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, போ. ரொம்ப நல்லா வச்சிருப்பான், போ. செல்வி பாப்பா. ஐயோ போயிடுச்சு. தம்பி, ஏன் தம்பி அந்த பாப்பா கிட்ட சண்டை போட்டீங்களோ? கோவமா போகுது. நான் ஒன்னும் சண்டை போடலனே, அவதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா. அது என்ன சண்டை தெரியுமா? நான் யாரையாச்சும் எங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, அது இவ சொல்றா. எனக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதான் கோவம் வந்து திட்டினேன், போயிட்டா. போட்டு விடுங்க, அவளும் அவங்க அப்பா அம்மா பாக்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமா இருக்கட்டும். நான் எப்படி போனா அவளுக்கு என்ன இருக்கு? ஆனா உங்க வாய் தான் அவ்வளவு எல்லாம் கோவமா பேசுற மாதிரி இருக்கு. உங்க மனசு குழந்தை போல அழுதுகிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா கேக்குது தம்பி. ஆமா, மனசளவுல நான் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. அதான் மனசே இல்லாத ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கு நானே என்னை திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். அதான் உங்களுக்கு அப்படி கேக்குது தம்பி. இனிமே அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க, நடுங்க போகும். தம்பி, நானாச்சும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசட்டுமா? இன்னும் வீடு வரைக்கும் போயிருக்காது, போய் பேசிட்டு வரட்டுமா? புத்தனே, இனிமே அவளை பத்தியே பேசாதீங்க, நடுங்க போவோம். நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க. அவ எப்படியே போகட்டும், அவங்க அப்பா அம்மா பாக்குற பையனே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமா இருக்கட்டும். நடுங்க போவோம், நடுங்க. தம்பி வாங்கின பேசாம. கீர்த்தியை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு. காலேஜ்ல எப்படி பேசுறாளோ அப்படியே மாதிரிதான் இப்பவும் பேசுறா. இன்னும் கூட மாறவே இல்லை. ஆனா பாவம், இந்த வயசுலயே கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. ஆனா அவங்க வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. என்ன செய்யறதோ, யாரை நம்பணுமோ யாரை விடணுமோ. சரி, இனிமேலாச்சும் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். ஆனா கோயில பார்த்தா அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ரொம்ப அழகா இருந்தா இல்ல? ஆனா அந்த பையன் தான் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தான். தெரிஞ்சவனா இருப்பானோ, இல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், நமக்கு என்ன வந்தது? ஆனா ரொம்ப அழகா இருந்தா. சரி, வீட்டுக்கு போவோம். நமக்குன்னு என்ன, இனிமே பிறந்தா வரப்போறா? ஆல்ரெடி பிறந்து எங்க இருக்கிறாளோ பாப்போம். நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதானே. ஏமா? சிவா, ஏமல சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு. ஏன் உடம்பு சரியில்லையோ? இல்லம்மா, காலேஜ் படிச்ச ஒரு ஃப்ரெண்டு பார்த்தேன், அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே இருக்கும், டைம் ஆயிட்டு. சரி, இதுக்கு மேல எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏமா? ஓ அப்படியா, நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சலே. வா, வந்து உட்காரு. அப்படியா? ஏமா, காயத்ரி காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? போய் கூட்டிட்டு வரணுமோ? ஆமா, எப்ப பாரு அவன் நினைப்பே உனக்கு. சும்மா இருளே, நான் ஏதோ உன் விஷயமா பேச வந்தேன். ஏன் விஷயம்? என்னம்மா, என்ன ஆயிட்டு? பதட்டப்படாதலே, வாளே, வந்து உட்காரு. சொல்லுமா, ஏதோ சர்ப்ரைஸா பேசிக்கிட்டு. சொல்லுமா என்னன்னு. என்னவா இருக்க போகுது சொல்லு பாப்போம். எல்லாம் உன் கல்யாணம் வச்சுதாலே. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அப்படியா? யாருமா? யார் பொண்ணு? எந்த ஊரு? சொல்லு, பேர் என்ன? லே லே லே, கொஞ்சம் பொருள சொல்ற வரைக்கும் பொருள. அப்பா என்ன அவசரம்ப்பா என் பிள்ளைக்கு? சும்மாமா, சொல்லு. எந்த ஊருமா பொண்ணு? எல்லாம் நம்ம ஊர் பொண்ணுதாலே, கவலையே படாத. அங்க சுத்தி இங்க சுத்தி தூரமா போகணும்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது. கூப்பிடுற தூரத்துல தான் அவங்க வீடு இருக்கு. என்ன சொல்றது? என்னம்மா சொல்ற? கூப்பிடுற தூரத்துலன்னா நான் பாத்துருக்கேன் உங்களை. இல்லலே, நானே பார்த்தது கிடையாது. இந்த சம்மதத்தை யார் பார்த்தது தெரியுமா? எல்லாம் அப்பத்தா தான் கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்து பேசும்போது நல்ல குடும்பமா தான் தெரியுது எனக்கும். நீ என்ன சொல்ற? ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோமா? சரிம்மா, நீ எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட விசாரிச்சிருப்ப இல்லையா? பொண்ணெல்லாம் எப்படி? சொல்லு, படிச்சிருக்கா? பேர் என்னவா? படிப்பெல்லாம் உன் அளவுக்கெல்லாம் இல்லலே. அந்த பொண்ணு ஏதோ 11 12 படிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. பேரு செல்வியாம்ல. செல்வியா? நல்லா இருக்குமா பேரு? பொண்ணோட போட்டோ ஏதாச்சும் கொடுத்தாங்களா? போட்டாலாம் எதுவும் கொடுக்கலே. அந்த பொண்ணை நானே பார்க்க கிடையாது. முதல்ல உங்ககிட்ட சொல்லுவோம், உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு நாள் போய் பார்ப்போன்னு சொல்லி தான். என்ன சொல்ற?
ஏம்மா இந்த பொண்ணும் அழகா இல்லாம போய் எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல எல்லாம் அப்படித்தானமா இருந்து சுத்தமா யாரும் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறாங்க பத்தியா? பிடிச்ச பொண்ணாவே யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு எப்படி இருக்குமோ தெரியலையே. ஒரு போட்டாச்சும் வாங்கி வைக்க கூடாதா? நானும் பார்த்தது கிடையாதுலே, போட்டாவும் எதுவும் தரல. இந்த சம்மதத்தை யார் கூட்டிட்டு வந்தான்னு நினைக்க? அப்பதான் இருக்கிறா இல்லையா, அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்பத்தாளுக்கு அவங்கள எப்படி தெரியுமா? பக்கத்துல இருப்பாங்களோ? ஆமாலே, பக்கத்துல தான் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட. பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இருக்கிற வசதிக்கு இன்னும் 2 தலைமுறைக்கு நம்ம உட்காந்து சாப்பிடலாம். அதான் வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்காம அந்த பொண்ணவே சரின்னு சொல்லியிருக்கலாம் பார்க்க வரதா. என்ன செய்யறது, அவங்களும் ரொம்ப கொஞ்சம் ஏழைதாலே. நமக்கு பணம் எல்லாம் ஒரு குறையும் கிடையாது. பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் அது போதும். நான் முதல்ல கேட்டுட்டலே, பொண்ணு ஏதாச்சும் லவ் கிவ் பண்ணுதா, அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி. அதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்பதான் சொல்லிச்சு. அதான் எனக்கு பிடிச்சி போய் நானும் உன்னை கூட்டிகிட்டு வரதா சொல்லிட்டேன். நீ என்ன சொல்கிற சொல்லு பார்ப்போம். பணத்தை பற்றியெல்லாம் நீ எதையும் யோசிக்காத. நமக்கு இருக்கிற சொத்தெல்லாம் உனக்கும் உன் தங்கச்சிக்கு தான். என்ன சொல்ற, பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா மட்டும் போதுல. நீ என்ன சொல்ற சொல்லு பாப்போம். சரிம்மா, அதான் இவ்வளவு தூரம் சொல்ற இல்லையா, போய் பார்ப்போம். போட்டா மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கொஞ்சம் யோசிக்க. எனக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? சரியில்ல, உனக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணம் சரியா? இவ்வளோ நாளாக லேட் ஆகிட்டு இருக்கிறது எதுக்கு சொல்லு? போன இடத்துலலாம் எனக்கு பொண்ணு பிடிக்கலாமா, எனக்கு பொண்ணு பிடிக்கலாமான்னு சொல்கிற. அதனால தான் நாங்களும் சரி பையனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நீ சொன்னதுக்கெல்லாம் ஊன் சொல்லிக்கிட்டு வந்தோம். இந்த இடமும் அவ்வளோதான், உனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம். அதனால தான் ஏழை வீட்டு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அழகாகவும் இருக்கணும், படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறது. என்ன சொல்கிற, போய் பார்ப்போம். உனக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணம் சரியா? சரிம்மா. ஏம்மா, பொண்ணோட அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்களா? அந்த பொண்ணு மட்டும் தானே, கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? பொண்ணுக்கு அம்மா கிடையாதுலே, சித்தியோட வளர்ப்பில் தான் அந்த பொண்ணு வளர்ந்துருக்குறா. அந்த பொண்ணோட அம்மா ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்து அந்த அம்மா இறந்து போச்சாம்மா. இறந்து போனோட அம்மாவுடைய தங்கச்சியை தான் மறுபடியும் அவங்க அப்பா 2வது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மாளுக்கு ஏதோ சின்னதாக ஒரு பையன் இருக்குது, 1வது 2வது படிக்குது போல். அப்புறம் இந்த பொண்ணுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணனும் உண்டாமா. அவன் ஏதோ வேலைக்கு போகிறான் போல். அவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன வீடு, அதெல்லாம் நமக்கு என்ன வந்தது. அதான் சரின்னு சொல்லிட்டேன். உனக்கு ஏதாச்சும் கஷ்டமா? என்னம்மா சொல்ற? அம்மா கிடையாதா? சித்தி தானம்மா? எனக்கெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா. சித்தி எப்படியா? அவங்க என்ன வேலை செய்யறாங்க? சித்தினா எங்க இருந்தோ வரவுதாள் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துவா. இவ அம்மாவுடைய தங்கச்சி தானே. அப்படியெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படிதான் சொல்றாங்க கூட. பார்த்தா நல்ல பொம்பளையாட்டு தான் இருக்குது. நீ பாப்ப இல்லையா, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிடுமே. நீ பார்த்து சொல்லு எப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா என்ன தொழில் செய்றாரு? ஏதோ மாடு கண்ணு வாங்கி பால் கறந்து வீடு வீடா ஊத்துறதா சொல்லி இருக்காங்க. இந்த அம்மா வீட்டுல சும்மா இல்லாம ஏதோ கடலாம் பூக்கடை வச்சிருக்கிறதா சொன்னாங்கப்பா. போய் பார்த்தாதான் என்னன்னு தெரியும். சரி விடுமா, பொண்ணு நல்லா இருந்தா போதும். அவங்க என்ன செஞ்சா என்ன இருக்கு, சரியா? எது எப்படியோ என் புள்ள சந்தோஷமா இருந்தா சரி. மனம் போல வாழ்க்கை அமையணும் என் பிள்ளைக்கு, என் தங்கம். சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன். சரியில்ல, உன் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. உன் தங்கச்சி வந்துருவா. 2 பேருக்கும் பஜ்ஜி சுட்டு தரேன், போங்க சாப்பிடுவீங்க. ஆகட்டுமா. ஏம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? என்னல மகனே சொல்லு. ஏம்மா, என் ஃப்ரெண்டை ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா இன்னைக்கு? அவங்க கிட்ட பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு இருந்துச்சுமா. எவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படிதான் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். கோயிலுக்குன்னா 4 பொண்ணுங்க வரும் போங்களே. அதனால அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க யாரு எவருன்னு பார்க்க முடியுமா? முதல்ல இந்த பொண்ணு போய் பார்ப்போம். உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம் நான் சொல்லிட்டு இல்லையா? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பொண்ணை பார்த்து நான் கட்டி வைப்பேன் சரியா? இப்போ போய் ரெஸ்ட் எடுப்போம். நான் அந்த பொண்ணு வேணும்னு சொல்லலம்மா. அந்த பொண்ணு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க பாக்குற பொண்ணை தான் நான் கட்டிப்பேன், சரியா? சரியில்ல, நீ ரூமுக்கு போ. உனக்கு பிடிச்ச மிளகா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரேன், போ. சரிம்மா. இவ்வளோ நாளில் இன்னைக்கு தான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு அழகா இருக்கிறான்னு சொல்கிறான். இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி சொன்னது இல்லையே. எப்படி இருப்பான் அந்த பொண்ணு? என் பிள்ளையவே மயக்கிருக்கிறாளே. பார்ப்போம். அம்மா சொல்ற பில்டப் எல்லாம் பார்த்தா அழகா தான் இருப்பா போல. போய் பார்ப்போம். உள்ளூர் அழகியா வெளியூர் கிளவியான்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி பார்ப்போமே பழமொழியே. எப்படி இருப்பாளோ தெரியல. அம்மா 1000 சொன்னாலும் ஆனாலும் நான் பார்த்த அந்த பொண்ணு கோயில்ல அம்சமா இருந்தா. வேற மாதிரி இல்ல இருந்தாவ. அழகோ அழகு. யாருக்கு கிடைக்க போதும் அந்த பொண்ணு. எப்பா இந்த வெயிலுக்கு இந்த கம்பங்கஞ்சி எவ்வளோ நல்லா இருக்குப்பா. அப்பா பாப்பாப்பா, ஒரு பிரியாணி சாப்பிட்டா கூட இவ்வளோ சந்தோஷமா இருக்காது. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு கம்மங்கூழ தயிர் போட்டு கரைச்சி குடிக்கிற சுகமே சுகம்தான். அப்பா
அடே அப்பா, உயிரை உரிக்கு நம்மளும் சேர்த்து உள்ள போயிடுவோம் போல இருக்கே. லட்சுமி அக்கா, மெல்லமா உறிஞ்சு குடியம்மா. என்ன அது? பேபி, வனிதா அனிதா வாங்கம்மா உள்ள வந்து உக்காருங்க. வாங்க சாப்பிடுவீங்க. என்னக்கா சாப்பிட்றீங்க? பீஸாவா பர்கரா? எங்களுக்கும் கொடுங்கக்கா, ரொம்ப பசியோடு வந்திருக்கோம் உங்கள் வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லி. என்னது பீஸா பர்கரா? அப்படின்னா என்ன? ஏக்கா, பீஸாவும் பர்கரும் நீங்கள் பார்த்ததே கிடையாதா? என்னன்னு கூட தெரியாத மாதிரி கேட்குறீங்க. தெரியாதா அனிதா? என்ன சொல்லுங்க. லட்சுமி அக்கா, பீஸாவும் பர்கரும் பார்த்ததே இல்லை போல. அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க டெய்லி தோசை சுடுவீங்க இல்லையா, அதுக்கு மேல கொஞ்சம் பன்னீர் அது இது காய்கறிங்கெல்லாம் போட்டு வச்சா அதுக்கு பேர் பீஸா. அதே மாதிரி பர்கர்னா நீங்க பண்ணு சாப்பிடுவீங்க இல்லையா காலையில டீக்கு தொட்டுக்கிட்டு, அந்த 2 பண்ணியும் சேர்த்து அதுக்குள்ள கொஞ்சம் காய்கறிங்களை திணிச்சா அதுக்கு பேர் பர்கரு. அதை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. நான் கம்மங்கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறேன் இந்த வெயிலுக்கு. வாங்க கம்மங்கஞ்சி குடிக்கிறீங்களா? கம்மங்கஞ்சியா? எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். கொடுங்கக்கா குடிக்க. அக்கா எனக்கும் வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மங்கஞ்சி. 2 எரம மாடும் கம்மங்கஞ்சி குடிக்க போயாச்சு. இதுங்களுக்கு கிண்ணத்துலலாம் வச்சா பத்தாது, நல்ல ஒரு பெரிய தொட்டியை பார்த்து தான் அதில் கரைச்சி ஊற்றணும். அப்போதான் இதுங்களுக்கு சரியா போகும். இந்தாம்மா குடி. வனிதாக்கா, நீங்க குடிச்சிட்டு எனக்கு பாதி தாங்க, எனக்கு ரொம்ப பசிக்கு. மூடிக்கிட்டு நில்லு. முதல்ல நான் தானே கேட்டேன், குடிச்சிட்டு தருவேன். மிச்சம் மீதி இருந்தா குடி. நீங்க கேட்ட மாதிரி தான் நானும் கேட்டேன். குடிச்சிட்டு எனக்கு பாதி தாங்க, அப்பதான் நான் இங்கிருந்து போவேன். இல்லைன்னா இங்கிருந்து போக மாட்டேன். இரு, இங்கே இருந்து சாவு. எனக்கு ஏன் சொல்ற? உங்க வீட்டுக்கு வந்தபோது பச்சை தண்ணி குடித்தியா? இங்க நான் தானே முதல்ல கேட்டேன். நான் தான் குடிப்பேன். எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா உனக்கு தருவேன், குடி. சரிக்கா, நீங்க குடிச்சிட்டு தாங்க, வயிறு பசிக்கு. தாங்க லட்சுமி அக்கா. லட்சுமி அக்கா, கொட்டுறா பாதியா கிடக்கு, பாதி முழுங்கிட்டீங்க போல. இதாச்சும் கிடைச்சிச்சே, தாங்கம்மா. ஏ சிலுக்கு சுமிதா, வந்திருக்கிறது அவங்க வீட்டுக்கு, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ கொடுத்ததை வாங்கி சாப்பிடாம. சும்மா பேபி, சும்மா. எல்லாம் பேசிட வேண்டியது, அப்புறம் சும்மா பேபி சும்மான்னு சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு. எப்பா, பசியோடு இருந்தா ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, இது ருசியாகவும் இருக்கும் பசியாகவும் இருக்கு. வேற லெவலு. எப்பா, கம்மங்கஞ்சி கம்மங்கஞ்சி தான். சூப்பரோ சூப்பரு. அப்பா ஏக்கா, எனக்கு தாங்கக்கா. ஏய் தூரமா போ. ஏ எரம மாடு, நல்ல கைனி தண்ணி குடிக்கிற மாதிரி எப்படி இழுத்து இழுத்து குடிக்க பாரு. எப்பா, அந்த குண்டா போய் வாயில சிக்கிக்காம பார்த்து மெதுவா குடிங்க. பேபியா, எனக்கும் கொஞ்சம் தர சொல்லு பேபி. ஏ வனிதாக்கா, ஒரு 2 குடுக்கு போல இந்த அனிதாக்காக்கும் குடுங்க, நீங்க ஒருத்தரே முழுங்காம. ஐயோ இறன், இப்பதானே ஒரு 2 குடுக்கு குடிச்சேன், தருவேன், கொஞ்சம் பொறு. போதும் தாங்கக்கா. அட தாங்களேன். ஏய் ஏய் ஏய், அட போண்டா கோழி, குடிச்சு தொலை. செம்ம. ஏய் அம்மா, இவங்க இமச தாங்க முடியல. ஆச்சா, நல்லா வலிச்சு குடிச்சிடணும். மூஞ்ச பாரு, மூஞ்சு முகர் கட்டியும் போண்டா கோழி. ஏ போண்டா, இப்போ சமாதானமா? ஓ சமாதானங்க. வயிறு ஃபுல்லாகிட்டு. மூஞ்ச பாரு, மூஞ்சி பாதி பிடுங்கிக்கிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சான். பேதியில் போவா. சரி சரி, என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. லட்சுமி அக்கா, மகேஷ் அக்கா வரலையா? ஆளே காணோம். நாங்க 3 பேரும் இங்க தான் இருக்கோம். மகேஷ் அக்காவும் இங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி வந்தோம். தெரியல பேபி, நானும் காலையிலேருந்து பார்க்கல, ஃபோன் கூட பண்ணல. நானே வியாபாரத்துக்கு போய் இப்போ தான் வந்தேன். ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லி கம்மங்கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயமா வரப்போறோம்? அதான் மாப்பிள்ளை வீட்டுக்கார நாளைக்கு வரதா சொல்லியிருக்காங்க இல்லையா, அதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நாங்க வந்தோம். நீங்க பார்த்தா எங்களவே கேள்வி கேட்குறீங்க. லட்சுமி அக்கா, உங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ எப்படி இருக்குது? உங்கள் வீட்டுக்காரை பார்க்கலான்னு சொல்லி தான் நான் வந்தேன்ப்பா. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரவே இல்லை இல்லையா, அதான் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்க வந்தேன். அப்படியே இவங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன். எங்கக்கா போயிட்டாரு? எப்படி இருக்குது உடம்பு இப்போ? பரவாயில்ல அனிதா, நல்லா தான் இருக்கிறாரு. தோப்புக்கு போயிருக்கிறாருமா மாடு பிடிச்சிக்கிட்டு மேய்க்கிறதுக்கு. இப்போ வந்துடுவாரு. ஆமாம் லட்சுமி அக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அனிதா வரவே இல்லை பார்த்தீங்களா, அதான் நானும் கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி. எங்கே செல்வி ஆளே காணோம்? ஆமாக்கா, பேசிக்கிட்டே இருக்கிறதுல நானும் மறந்துட்டேன். எங்க செல்வி ஆளே காணோம், எங்க போயிருக்கா? ஆமாம் பேபி, ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா இருக்கும், அவள் பயந்துட்டா பார்த்தியா, அதான் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டாலாமா. ஏதோ தேங்காய் உடைக்கிறதுக்கு, தேங்காய் உடைச்சிட்டு வரதுக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாமா. இப்போ வந்துடுவா. சரிக்கா சரிக்கா, போயிட்டு மெதுவாக வரட்டும். லட்சுமி அக்கா, மகேஷ் அக்காக்கு ஒரு போனை போடுங்க, வரட்டும். சரிம்மா, என் போனு சார்ஜில் ஏறிட்டு இருக்கு, நீயே ஃபோன் பண்ணு. இதோ கோயிலுக்கு போன செல்வி வந்துட்டாலே. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டே செல்வி? போயிட்டு வந்துட்டேம்மா. என்ன செல்வி, கோயிலுக்கெல்லாம் பலமா போயிட்டு வந்துட்டு போல. இந்த பாவாடை தாவணி சூப்பரா இருக்கு உனக்கு. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ தேங்க்ஸ்ல ஒரு சந்தோஷமே இல்லையே, ஏமோ? என்னவா இருக்க போகுது, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆமா தானே பேபி? ஓய், சத்தம் கடாம நில்லுங்க. நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம இருங்க, ஏதாச்சும் குட்டையை கிளப்பிக்கிட்டு. செல்வி நீ போமா, நான் வந்து உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் தனியா. போ. என்ன பேபி பேச போற தனியா? இங்கே பேசு. அட, எங்களுக்குள்ள லேடிஸ்குள்ள 1000 இருக்கும், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமாக்கும். ஒன்னும் இல்லக்கா, வேலையை பாருங்க.
ஏம்மா தாய்களா, என் பொண்ணு மனசை யாராச்சும் மாற்ற நினைக்காதீங்க. அவளுக்கு இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வந்து குட்டியை கிளப்பி விட்டுட்டு போயிடாதீங்க, சரியா? வந்தால் பேசிக்கிட்டு போகிறதுனாவோ அது மட்டும் பாருங்க. வேற எந்த கதையும் பேசாதீங்க இங்க. எந்த கதையும்னா என்னக்கா சொல்கிறீங்க? ஏ வனிதாக்கா, என்ன சொல்றாங்கன்னு புரியலையா? எல்லாம் அந்த கதை தான், வேலையை பாருங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம், அதை தான் சொல்கிறேன். உங்கள் வேலையை பாருங்க. செல்வி, நீ போமு, நான் அப்புறமா உன்னை வந்து பார்க்கேன். ஆ சரிங்க அத்தை. லட்சுமி அக்கா, நாளைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துருவாங்க. என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க, சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்கார நாளைக்கு வராங்களா? பாவம், என்ன செய்யறது? கதிர், நான் அப்படி பேசியிருக்க கூடாது. கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடுங்க இருந்து. ஏய் செல்வி, செல்விமா. செல்விமா, நான் உன்னை அப்படியெல்லாம் திட்டிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடு. நீ ஏன் என்கிட்ட அப்படியெல்லாம் பேசுற? என்ன செய்யறது தெரியல. காயம் படும் வேளை காதல் மருந்தாகும், காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். தீபா, அங்க பாரு, அந்த பையன் யாருன்னு தெரியுதா உனக்கு?